2012ஆம் ஆண்டு அன்பு சகோதரி நிர்பயா என்றவருக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவலம், துயரம், பாலியல் வல்லுறவு இப்படி போன்ற நிகழ்வில் ஈடுபட்ட கயவாளிகளை சட்டத்தின் முன்பு நிறுத்தி காங்கிரஸ் பேரியக்கம் தண்டனை பெற்று தந்தது. அது மட்டுமல்ல, அந்த குழந்தை பாதிக்கப்பட்டவுடன் அந்த பெண்மணி சிறப்பு ஆம்புலன்ஸ் விமானத்தில் சிங்கப்பூருக்கு எடுத்து சென்று சிங்கப்பூரில் உலகத்தரம் வாய்ந்த மவுண்ட் எலிசபெத் மருத்துவமனையில் மருத்துவம் பார்க்கப்பட்டது. இது டாக்டர் மன்மோகன் சிங் ஆட்சியில் அன்னை சோனியா காந்தி வழிகாட்டுதல் நடந்தது. ஆனால் சிகிச்சை பலனளிக்காமல் நிர்பயா தன்னுயிரை துறந்தார். அதற்கு பிறகு அவருடைய பிரேதம் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்தவுடன் விமான நிலையத்துக்கு சென்று அன்றைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் அன்னை சோனியா காந்தி அவர்களும் அந்த பிரேதத்தை தன்னுடைய குழந்தையை பெறுவது போல அதை பெற்று தாய் தந்தையிடம் ஒப்படைத்தார்கள். அந்த இறுதி சடங்கில் கலந்து கொண்டார்கள். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த வீட்டிற்கு சென்று நலன் விசாரித்து துயரத்தில் பங்கு கொண்டு அந்த குடும்பத்தை இனிவரும் காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கம் பார்த்து கொள்ளும் என்று அவர் தனி கவனம் செலுத்தி இன்று வரை அவர்களை பாதுகாத்து வருகிறார். அதற்கு பிறகுதான் 2013ஆம் ஆண்டு காங்கிரஸ் பேரியக்கம் ஆட்சி நடக்கும் பொழுது நிர்பயா ஆக்ட் என்று ஒன்று கொண்டு வந்தார்கள். இதற்கு ஏறக்குறைய 7000 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கி நாடு முழுவதும் நிர்பயாக்கு ஏற்பட்ட நிலைமை எந்த பெண் குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடாது என்று அந்த சட்டத்தை தீட்டினார்கள். சட்டம் நடைமுறைக்கு வந்தது. ஆனால் 2014 ஆட்சி மாற்றம் வந்தது. இந்த நிதியை பாஜக செலவு செய்ததா செலவு செய்யவில்லையா என்று கண்ட்ரோலர் ஆஃப் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி கொடுத்த அறிக்கையில் பார்த்தாலே தெரியும். இப்படிப்பட்ட சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடக்காமல் இருக்க பாஜக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் இன்று NDTV போன்ற பத்திரிகைகள் இப்படிப்பட்ட பாலியல் வன்முறை தொடர்ந்து தினமும் சராசரியாக 6 இந்த தேசத்தில் நடக்கிறது என்று புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன. இதை கட்டுப்படுத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் உடைய கோரிக்கை, டிமாண்ட்.